எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரின்னு ராகி புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், செஞ்சு சாப்பிட்ருவேன். ஆனால் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது, கேட்கவும் மாட்டாங்க, அதை சாப்பிடவும் மாட்டாங்க, கிரேவிங்ஸோடையே இருந்துக்குவாங்க. 11 மணி ஸ்நாக்ஸுக்கு பாப்புக்குட்டிக்கு பப்பாயா இருந்துச்சு, அதையவே கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி பவுலில் போட்டு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மிச்சம் இருக்க பப்பாயாவில் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மிச்சத்தை எடுத்து வச்சிட்டேன். எங்களுக்கு பக்கத்தில் லெமன் நிறையா கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ணது போக ஒரு 5 லெமன் கிட்ட மிச்சம் இருந்துச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்ட்டு அது மாதிரி கட் பண்ணி புழிஞ்சு சாறு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாவுமே நல்லா ஊறி இருந்துச்சு. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு நானும் எடுத்துக்கிட்டேன். என்னோடய லஞ்ச் பார்த்தீங்கன்னா ராகி புட்டு, அப்புறம் கொஞ்சமாக பப்பாயா. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.